ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து ரிவ்யூ பர்பஸ்க்கான இந்த மந்தோட செகண்ட் வீடியோ. நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கான ஸ்பெஷல் தான். ஒரு 3 சாரீஸ், ஒரு நைட்டி, ஒரு குர்த்தி, ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட அன்பாக்சிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். அமேசானில் வந்து த அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து இப்போ செப்டம்பர் 6th செப்டம்பர் 10th வரைக்கும் லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் இருக்குது. ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு 10% கேஷ்பேக்கும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதையும் அவைல் பண்ணிக்கலாம். நான் காட்டியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மிமோசா பிராண்ட்லேருந்து வந்து நான் இதுக்கு முன்னாடியே கிஃப்டிங்காக ஒரு 5 சாரீஸ் கிட்ட வந்து வாங்கியிருப்பேன். எப்போவுமே எனக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்றதுனால அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமும் கிஃப்டிங்காக வந்து ஒரு 2 சாரீஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த மந்த்லேருந்து அப்படியே கண்டினியூவாக ஒரு 4 மாதத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே செலிப்ரேஷன் மூடில் தான் இருப்போம். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே கிஃப்டிங்க்கு அப்படியே லைனாக நம்ம இப்போலேருந்தே சாரீஸ்லாம் பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ஒரு கலரில் பார்த்து செலக்ட் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாத்திங்ஸ், அந்த சில்க் சாரீஸ் விரும்புகிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அதில் அந்த கேட்டகரியிலே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மிமோசாலேயே எல்லா கேட்டகரிஸ்லேயுமே சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து காஞ்சிபுரம் ஆர்ட் சில்க் சாரீலேருந்து தான் இது 2 எடுத்திருந்தேன். பிக்சரில் பார்த்ததை விடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து கைக்கு வந்தப்போ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிங்க்கில் மேங்கோ எல்லோ கலர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ப்ளவுஸ் காட்டியிருந்தேன். முந்தான போர்ஷனும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாடி போர்ஷன் ஃபுல்லாக வந்து பிங்க்கு, பார்டர் வந்து அந்த மேங்கோ எல்லோ கலரில், முந்தானையில் நம்மளுக்கு அந்த நாட் வந்து போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே நான் உங்களுக்கு திருப்பி காட்டியிருக்கேன். ஆனால் ஒரு சில சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் உள்ளே வந்து த்ரெட்டு வந்து அப்படியே நம்மளுக்கு இருக்கும். சிலர் வந்து கொலுசு வந்து போட்டுட்டு சாரீ கட்டுறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பிங்க் கலர் சாரியில் 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ள நாட் மாதிரிலாம் எதுவும் இல்லை, எதுவும் மாட்டி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா இருக்குது. எல்லா கலர்ஸுமே வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே அப்படியே பர்ஃபெக்டாக செட் ஆகிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கலர் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்குமே எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் தான். ரொம்ப சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு நான் விரித்து காட்டியிருக்கேன். ஃபுல்லாக செக் பண்ணேன். எந்த இடத்துலையுமே நூல் எதுவுமே எடுத்துக்கிட்டுலாம் வராத மாதிரி 2 சைடுமே சூப்பராக இருந்தது. பாக்ஸ்குள்ளே செட் ஆகிற மாதிரி திருப்பி வந்து மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே கிஃப்டிங்க்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணி பேக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து கொலுசு போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளூ அண்ட் பிங்க் சாரீ வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு காட்டினாலும் அந்த சாரீ வந்து ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெரைட்டி. உள்ளே வந்து ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வந்து நம்மளுக்கு தெரியும் நல்லா. சாரியில் வந்து நீங்கள் கொலுசு போட்டிருக்கப்ப அந்த த்ரெட்டில் மாட்டி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கெலாம் போட மாட்டோம், கொலுசெல்லாம் இல்லை எங்ககிட்ட, நாங்கள் நார்மலாக வந்து ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் போட போகிறீங்கன்னா எடுத்துக்கலாம். கலர் காம்போ செம்ம சூப்பராக அட்ராக்டிவாக இருந்தது. ப்ளூ அண்ட் பிங்க் காம்போ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ளவுஸ் பிட்டு. இந்த சைடு தான் வந்து முந்தான போர்ஷன். அப்படியே நான் உங்களுக்கு சாரியோட பேக் சைடும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து எந்த இடத்துலையுமே நீங்கள் த்ரெட்டு வந்து வெளியில் இருக்க மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் பேக் சைடில் வந்து முந்தானைக்கு பின்னாடி அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் பாடி போர்ஷனில் ஃபுல்லாக அந்த த்ரெட்டு வந்து வெளியில் வந்து தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொலுசு போட்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சாரீ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரீ வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு காட்டியிருந்த அந்த பிங்க் சாரீ வந்து 1117 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ளூ கலர் சாரீ வந்து 1070 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது கூட அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிமோசா பிராண்ட்லேருந்து ஒரு 500 ரூபீஸ் கூப்பனும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 500 டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி கூப்பனும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சடன் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் செக் பண்ணிவிட்டு எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வாங்கிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அகிலம் பிராண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ வந்து எடுத்திருந்தேன். டெய்லி யூஸ்க்கு வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே தான் வாங்கினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிராண்டில் ட்ரை பண்ணுறதுனால. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பரான குவாலிட்டியில் வந்திருந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்குது. அதுவுமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 749 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் காட்டியிருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் டைம் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும்னா கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அது எப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுமோ அப்போ அவங்களுக்கு அங்கேயே டிஸ்பிளே ஆகும். ப்ரைஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு, இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாம் குவாலிட்டி எல்லாமே நான் செக் பண்ணேன். ஏதாவது த்ரெட் வந்து எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்றதுலாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது.
டெய்லியும் வந்து வீட்டில் இருக்கிறப்பையும் நீங்கள் இந்த சாரீ தான் கட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரியை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான சாரீ, காட்டன், பியூர் காட்டன், நல்ல சாஃப்டாக இருந்தது. இதில் வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, காட்டன் சாரீஸ்னால் சில நேரம் வந்து சாயம் போகிற ப்ராப்ளம் இருக்கும். அதனால் நான் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்போ வந்து சாயம் போகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ரயான் மெட்டீரியலில் ஒரு குர்த்தி ஒன்று எடுத்திருந்தேன். இது ஃபஸ்ட்டு நான் வாங்கினப்போ வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இப்போ ரங்கிட்டா பிராண்டில் வந்து ஃபஸ்ட்டு எல் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த சைஸு. இடையிலே வந்து எனக்கு என்னமோ துணியில் சுருக்கம் வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். என்னென்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லலாம் யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த டைம் போடுறப்ப டைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். உடம்பு போட்டுருந்துச்சுன்னா எல்லா குர்த்தியுமே டைட் ஆகிடணும்ல, ஆனால் இதில் மட்டும் தான் அப்படி ஆகுதுன்றதுனால எனக்கு துணியில் சுருக்கம் வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து நான் ரங்கிட்டா பிராண்டில் மட்டும் எக்ஸல் சைஸ்க்கு மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து வாங்கினப்பையும் நான் இதை எக்ஸல் சைஸ்க்கே தான் ஆர்டர் போட்டிருந்தேன். கைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்ன நம்ம இன்னொன்று வேணால் வாங்கிக்குவோம், கரெக்டாக இடையில ஃபங்க்ஷனும் வந்துட்டதுனால நம்ம ஃபங்க்ஷனுக்கு இதை வியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வியர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி கிளிப்பிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சாரீ அன்பாக்ஸ் பண்ணி நான் காட்டிகிட்டு இருக்கப்போ இந்த குர்த்தி தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரியான குர்த்தி, 3/4 ஸ்லீவு, எக்ஸல் சைஸ்க்கு போகிறப்ப வந்து ஃபஸ்ட்டு வியர் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே யூஸாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவுண்ட் நெக்கு, ஜஸ்ட் போர்ஷனில் வந்து குட்டியாக அந்த மிரர் ஷீட் மாதிரி வந்து வச்சுட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து லேஸ் மாதிரி கோல்டன் கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கோல்டன் அண்ட் பிங்க் கலரில் வந்து பிரிண்டட் வந்து வர மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குதுன்னா நான் கோல்டன் கலர் ஷிம்மர் லெக்கினும் கோல்டன் கலர் நெட் ஷாலும் வந்து இது கூட சேர்த்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் வாங்கினப்போ 688 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருந்தது. அடுத்ததான் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு நைட்டி ஒன்று வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி அகைன் மேக்ஸ் பிராண்டில் ஒரு நைட்டி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஏன்னா சைஸ் எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். கால் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். எல் சைஸ் எடுத்தோன்னா, எக்ஸல் எடுத்தோன்னா சில நேரம் ரொம்ப பெருசாக வந்துடும். எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது, சைஸ் சூஸ் பண்ணுறதுனே தெரியல. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருந்தேன். அதனால் வேறு பிராண்டில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா சரி ட்ரை பண்ணலான்ட்டு எக்ஸல் சைஸில் ஒரு நைட்டி ஒன்று வாங்கிட்டேன். எல் சைஸ் எடுத்தால் சில நேரம் பாட்டம் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆகிடும். எக்ஸல் எடுத்தால் கீழே இறக்கமாக தரைக்கு அப்படியே பெறல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் இது எக்ஸல் சைஸ் வந்து கரெக்டாக என்னோடய சைஸ்க்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஷார்ட் ஸ்லீவு, அதனால் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே, இந்த நைட்டி நம்மளுக்கு செட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி தான். இது வந்து நான் 799 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது நான் வாங்கினப்போ எக்ஸல் சைஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இப்போ நான் செக் பண்ணி பார்த்தப்ப டபுள் எக்ஸல் காட்டிகிட்ருக்கு. எக்ஸல் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி. அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஸ்டாக் அவுட் ஆகிட்டு வரும். அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டாக்கு உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனோட தான் இருக்குது. ஃபீடிங் நைட்டி மாதிரி நீங்கள் வாங்கினா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் போர்ஷன் கிட்ட ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டான ஸ்லீவ் தான். அதுமாதிரி அப்புறம் ஒரு சைடு வந்து பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் காட்டியிருந்த சாரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.